நாங்குநேரி விஷயம் இல்லை. 1957 தொடங்கின இந்த மோதல், இந்த பகை தொடர்ந்துக்கிட்டே இருக்கு. திட்டமிட்டு இது ஏதோ காங்கிரஸ் காலத்தில் தொடங்கினதாகத்தான் நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. காமராஜர் தான் இதை செஞ்சாருன்னு. காமராஜருக்கு பின்னாடி நேரு செயல்பட்டிருக்காரு, நேருக்கு பின்னாடி பிரிட்டிஷ் அரசாங்கமும் செயல்பட்டிருக்கு. அதுக்கு காரணம், தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 4 பெரிய குடிகள் இருக்குது. தென்பகுதியில் பள்ளர் மறவர், வடபகுதியில் வன்னியர் பறையர் இருக்குது. இந்த 4 குடிகளுக்குள்ள இருக்க மோதல் இருக்கிற வரையும் ஆனாலுமே ஒரு ஜாதி மனோபாவம் மிக்க கூலிப்படை கலாச்சாரம் இருக்கிறதா ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. ஆமாம், இப்போ என்ன சொன்னேன், ஆமாம், எங்கே வேணா கூலி கொடுத்தாங்கன்னா போவோம். 1 லட்சம், ஒரு கொலைக்கு 1 லட்சம் ரூபா கொடுத்தா போதும்ன்ட்டு தயாராக இருக்காங்க இளைஞர்கள். முதுகுலத்தோர் கலவரமாக இருக்கட்டும், கொடியங்குளம் பிரச்சனையாக இருக்கட்டும், எங்கே என்ன கொடியங்குளம் பிரச்சனையாக இருக்கட்டும், எங்கே என்ன நடந்தாலும் பல்லர்களுடைய இடத்துல தான் நடக்கிறதா செந்தில் மல்லர் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. இல்லை, அவர் பல்லர்குடியை சேர்ந்தவர், அவர் அப்படி தான் சொல்லுவார். ஆனால் நான் தமிழர்களுக்கான அமைப்பினுடைய தலைவராக இருந்துட்டு நான் பார்க்குறேன். 2 பக்கமும் அந்த முயற்சியை நடந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா இன்னும் அந்த இப்போ நல்லகனுடைய மாமனாரை, வயதானவரை போய் கொலை செஞ்சது யாருன்னு கேட்குறாங்களா அவங்க? 2 பக்கமும் இருக்கு. 67க்கு அப்புறம் இந்த கலவரத்தை, இந்த பகையை காத்து கொண்டு போய்கிட்டு இருக்கிறது திராவிட இயக்கங்கள்ங்கிறத நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டுறேன். எந்த கொடி அதிகமாக இருக்கோ அந்த வேட்பாளரை தான் கருணாநிதி தேர்ந்தெடுத்தார். இல்லைன்னு யாராவது மறுக்க சொல்லுங்க. ராமசாமி நாயக்கர்லேருந்து இன்னைக்கு வரையிலும் சாதி ஒழியணும்னு சொன்னாங்களே வெளியே, எதை ஒழிச்சாங்க, என்ன செஞ்சாங்க? சாதி ஒழிக்கிறதுனா பட்டியலை ஒழிக்கணும். பட்டியலை வச்சுட்டு சாதி ஒழிக்கணுங்க காமெடி, அது கொடுமை. அது நம்ம பண்ணை இயற்கை அங்காடி 100% இயற்கை வேளாண் தயாரிப்பு. தொடர்புக்கு 87 54 44 92 99. உலகில் எங்கு பிறப்பினும் தமிழ் கற்கலாம், கற்பிக்கலாம். Learn and teach Tamil from worldwide. அவையார் பாடசாலை.org. டிஎன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு உலக தமிழர் தோழமை கழகத்தின் தலைவர் பாவல் சங்கர் அவர்கள் இணைந்துள்ளார். அவரோடு பேசுவோம். வணக்கம் ஐயா. வணக்கம்ப்பா. ஒரு பக்கம் நாங்குநேரி சம்பவம், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டத்தில் பழங்குடியினர் பகுதிக்குள்ளே போந்து கலவரம் பண்ணியிருக்காங்க. ஒரு 9 பேர் கொண்ட கும்பல். நாங்குநேரி விஷயம் இல்லை. 1957 தொடங்கின இந்த மோதல், இந்த பகை தொடர்ந்துக்கிட்டே இருக்கு. திட்டமிட்டு இது ஏதோ காங்கிரஸ் காலத்தில் தொடங்கினதாகத்தான் நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. காமராஜர் தான் இதை செஞ்சாருன்னு. காமராஜருக்கு பின்னாடி நேரு செயல்பட்டிருக்காரு, நேருக்கு பின்னாடி பிரிட்டிஷ் அரசாங்கமும் செயல்பட்டிருக்கு. அதுக்கு காரணம் நான் பல இடங்களில் சொல்லியிருக்கேன், எழுதியிருக்கேன். ஏன்னா 57 கலவரமும் அதை தொடர்ந்த வேலிக்காத்தான் முள் விதைகள் போடப்பட்டதும் அது இரண்டும் இரட்டை குழந்தை மாதிரி தமிழ்நாடுடைய வேளாண்மை அழிக்கிறதுக்காக செஞ்ச ஒரு சதி அப்படின்னு நான் பார்க்குறேன். பலர்கிட்ட சொல்கிறேன், விவாதிக்கிறேன். இன்னும் தமிழகம் அதை முழுமையாக புரிஞ்சுக்கிட்டது மாதிரி எனக்கு தெரியல. எப்படின்னு சொன்னால், தமிழ்நாட்டுடைய கனி வளங்களை நோக்கி நகர்ந்த உலக வல்லாதிக்கம் தமிழ்நாட்டில் இருக்க வேளாண்மை அழிக்கணும்னு நினைக்கிது. அழிக்கிறதுக்காக தமிழ்நாட்டில் வேளாண்மை செஞ்சுக்கிட்டு இருக்கிறது, அந்த நிலத்தில் இறங்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க வேளாண்குடிகளுக்குள்ள பகை மூட்டினால்தான் வேளாண்மை நிற்கும் அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சு அந்த மோதலை உண்டாக்குனாங்க. அதுக்கு அந்த தேர்தலை பயன்படுத்துகிறாங்க. 57 இடைத்தேர்தலை பயன்படுத்தி மறவர்களுக்கும் பல்லர்களுக்கும் மோதலை உண்டாக்குனாங்க. அது இன்னைக்கு வரையிலும் அது தொடர்ந்துக்கிட்டு இருக்குது. அந்த பகை இருந்துக்கிட்டு இருக்குது. இந்த பகையை போக்குறதுக்கு இடதுசாரிகளோ அல்லது முற்போக்கு சிந்தனைகளோ 2 குடிக்குள்ளேயும் இறங்கி அவங்களுக்குள்ள இருக்க ஜனநாயக சக்தியை வளர்த்து இந்த மோதல் நம்ம 2 குடியும் அழிச்சிடும். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 4 பெரிய குடிகள் இருக்குது. தென்பகுதியில் பள்ளர் மறவர், வடபகுதியில் வன்னியர் பறையர் இருக்குது. இந்த 4 குடிகளுக்குள்ள இருக்க மோதல் இருக்கிற வரையும் தமிழக வேளாண்மை ஒழுங்கு ஆகாது.
உற்பத்தி நடக்காது. உற்பத்தி நடக்காம போகணுங்கிறதுக்கு என்ன சொன்ன காரணம், இந்த கனிவளங்கள் வேட்டைக்காக காத்துக்கிட்டு இருக்க, நாக்க தொங்க போட்டு காத்துக்கிட்டு இருக்க உலக வல்லாதிக்கம் தான் காரணம் அப்படின்னு நான் தைரியமாக சொல்வேன், ஓப்பனாக சொல்வேன். அதுக்காகத்தான். ஏன்னா ஈரோடு இந்த பகுதியில் பிளாட்டினம் இருக்குது. இன்றைக்கி தமிழ்நாட்டில் எல்லா ஆந்திரா, கர்நாடகா எல்லா ஆறுகள்லேயும் 2 கிலோமீட்டருக்கு ஒரு செக் டேம் போட்டுட்ருக்க நிலையில் இன்னும் அடிஷனலாக செக் டேம் போடும்போது தமிழ்நாட்டில் ஒரு செக் டேம் கூட போடாத அரசுகள் தான் இதுவரையில் இருந்திருக்கு. காங்கிரஸ் அரசாங்கம் உட்பட பெரிய பெரிய அணைகள் கட்டுச்சு வெளியே அது வந்து எனர்ஜிக்காகத்தான் பண்ணாங்களோ இல்லையா, பவருக்காகத்தான் பண்ணாங்களோ இல்லையா, வேளாண்மையை வளர்க்குறதுக்கு இல்லை. வேளாண்மை வளர்க்கணும்னு அவங்களுக்கு நோக்கமாக இருந்ததுனால் அந்த ஆறுகள் செக் டேம் அந்த பெரிய அணைகளுக்கு அடுத்து நூற்றுக்கணக்கான செக் டேம் கட்டியிருக்கலாம். அவ்வளோ ஆறுகள் ஓடிச்சு. தமிழ்நாடு வந்து அவ்வளவு என்ன வெள்ளையர்கள் காலத்திலே இந்த 6 ஜீவநதிகளும் அழிச்சாங்கன்னு வைங்க. பருத்தி, சந்தைக்கு தேவையான புகையிலை, சந்தைக்கு தேவையான டீ, சந்தைக்கு தேவையான காஃபி, இதை பயிரிட்டு தமிழ்நாட்டை நாசம் பண்ணான். அதனால தான் பட்டினியில் செத்தாங்க. பட்டினியில் செத்ததையும் அவன் பயன்படுத்தினான். இன்னைக்கு அங்கே இருக்க சீப் லேபர் உழைப்பு சக்தியை அவன் அப்படியே அள்ளிட்டு போனான். எல்லா நாடுகள்லேயும் தோட்ட தொழிலில் போய் கஷ்டப்பட்டது யாருன்னா இங்கேருந்து பட்டினியில் செத்துக்கிட்டு இருக்க தமிழுடைய வாரிசுகள் அங்கே போச்சு. அது இந்த கலவரம், இந்த 57 கலவரத்துக்கு அப்புறம் 60களில் போடப்பட்ட வேலிக்காத்தான் விதைகள் இன்றைக்கி தமிழ்நாடு முழுவதும் நிறைஞ்சிருக்குது. வேளாண்மை அழிச்சுக்கிட்டு இருக்கு. நதிகளில் இருந்து வரக்கூடிய செக் டேம் இல்லை, மழை பெஞ்சால் தடன்னு வந்து எல்லாம் எல்லா பகுதியும் வேளாண்மை செஞ்சுக்கிட்டு இருக்க அந்த பகுதியும் அழிச்சிட்டு கடலில் போய் சேரும். மழை வெயில் காலத்தில் தண்ணி இல்லாமல் சாவாங்க, குடிக்க தண்ணி இல்லாமல் சாகுறாங்க. இன்றைக்கி அதெல்லாம் அதை நோக்கி ஓடுறதுனால தமிழ் சமூகம் தனக்குள்ளே மோதிக்கிட்டு இருக்கு, குடிகளுக்குள்ளே மோதல் வந்துக்கிட்டு இருக்கு. முதுகுலத்தோர் கலவரமாக இருக்கட்டும், கொடியங்குளம் பிரச்சனையாக இருக்கட்டும், எங்கே என்ன கொடியங்குளம் பிரச்சனையாக இருக்கட்டும், எங்கே என்ன நடந்தாலும் பல்லர்களுடைய இடத்துல தான் நடக்கிறதா செந்தில் மல்லர் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. இல்லை, அவர் பல்லர்களுடைய சேர்ந்தவர், அவர் அப்படி தான் சொல்லுவார். ஆனால் நான் தமிழர்களுக்கான அமைப்புகளுடைய தலைவராக இருந்துட்டு நான் பார்க்குறேன். எல்லா கொடிகள்லேயும் பிரச்சனை நபர்கள் இருக்காங்க, இருந்துக்கிட்டு இருக்காங்க, இப்பவும் இருக்கிறாங்க. அதை மாற்றுறதுக்கான முயற்சி தான் எங்கேருந்து வரலைங்கிறது தான் என்னுடைய கருத்து. இப்போது கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கூட ரீசெண்ட் டேஸில் மதுரையில் ஒரு பாலத்துக்கு நேதாஜி பேரை வச்சாங்க. மதுரையில் ஒரு பாலத்துக்கு நேதாஜி பேரை வச்சார், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் பேரை வச்சுருக்காங்க. இப்போது இந்த மாதிரி நிகழ்வுகள் கூட பல்லர்களுடைய உணர்வுகளை தின்ற மாதிரியான விஷயமா இருக்கிறதா அவங்க குற்றம் சாட்டுறாங்க. இல்லை, அதுக்கு மறுப்பா நான் வந்து இல்லை இங்கே இதெல்லாம் நடக்கலையான்னு சொன்னேன்னா நான் எதுக்காக வாழ்கிறனோ அதுக்கு எதிர்த்து திசையில் போகிற மாதிரி ஆகிடும். 2 பக்கமும் நடந்துகிட்டு இருக்கு, 2 பக்கமும் அந்த நடந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா இன்னும் அந்த இப்போ நல்லகனுடைய மாமனாரை வயதானவரை போய் கொலை செஞ்சது யாருன்னு கேட்குறாங்களா அவங்க? 2 பக்கமும் இருக்கு. இது 2 பக்கமும் போய் ஜனநாயகப்படுத்துறதுக்கு தான் ஆள் இல்லைன்னு சொல்றேன் நான். அதுக்கு காரணம் அரசும் காரணம். இந்த பகை இருக்கணும், தொடர்ந்து சண்டை போடணும் அப்படிங்கிறது அரசு விரும்புது. தேர்தல் அரசியல் தான் இதுக்கெல்லாம் மூல காரணம்னு சொல்றேன் நான். தேர்தல் அரசியல் என்னன்னா தனித்தொகுதியில் நிற்கிறாங்க, அவங்களுடைய ஓட் பேங்க் அப்படியே அள்ளணுங்கிறதுக்காகவும் பிசி எம்பிசி மக்களுடைய ஓட்டை வாங்குறதுக்காகவும் இந்த கலவரத்தை நிரந்தரப்படுத்துகிறாங்க. ஆரம்பத்தில் அதை செஞ்சது காங்கிரஸ் செஞ்சதாக சொன்ன, காங்கிரஸுக்கு பின்னாடி பிரிட்டிஷ் அரசே இருக்குது, வெள்ளையர்கள் இருக்காங்கன்னு சொல்கிறேன். அதை இன்னும் யாரும் அதை ஸ்டடிக்கு இறங்கலை. ஆனால் அதுக்கப்புறம் 67க்கு அப்புறம் இந்த கலவரத்தை, இந்த பகையை காத்து கொண்டு போய்கிட்டு இருக்கிறது திராவிட இயக்கங்கள்ங்கிறது நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டுறேன். தேர்தலில் கருணாநிதி காலத்தில் இருந்துட்டு ஒவ்வொரு தொகுதியிலையும் வேட்பாளர் போடுறதுலேருந்து எந்த கொடி அதிகமாக இருக்கோ அந்த வேட்பாளரை தான் கருணாநிதி தேர்ந்தெடுத்தார். இல்லைன்னு யாராவது மறுக்க சொல்லுங்க. அப்போ என்ன நோக்கம்? அது பகையை உருவாக்குறதுக்குன்னு. அதாவது சாதிக்காக ஒரு பிசி எம்பிசி எஸ்சி அப்படின்னு சொல்லிட்டு 4 வர்ணத்தை எஸ்சி பிசி எம்பிசி இப்படின்னு சொல்லிட்டு இப்படி பட்டியலில் வச்சுக்கிட்டு
அந்த பட்டியலை நிரந்தரப்படுத்துகிற மாதிரி கல்லூரிகளில் பாடசாலைகளில் சலுகைகளில் கொடுக்கறத வச்சுக்கிட்டு சாதி ஒழியணும்னு சொல்லி இருக்கிறத விட காமெடி வேறு என்ன இருக்கும்? பட்டியல் இல்லாமல் இருக்கணும், எல்லா பட்டியலும் இல்லாமல் இருக்கணும். அந்த கொடிகளுக்குள்ளே இறங்கி இளைஞர்களை சரி பண்ணுறதுக்கான முயற்சி எடுக்கணும். அரசும் செய்கிறதில்ல, தனிநபர்களும் செய்யலை, இடதுசாரிகளும் செய்யலை. ராமசாமி நாயக்கர்லேருந்து இன்னைக்கு வரையிலும் சாதி ஒழியணும்னு சொன்னாங்களே வெளியே, எதை ஒழிச்சாங்க, என்ன செஞ்சாங்க? சாதி ஒழிக்கிறதுனா பட்டியலை ஒழிக்கணும். பட்டியலை வச்சுட்டு சாதி ஒழிக்கணுங்க காமெடி, அது கொடுமை. அது ஆனாலுமே ஒரு ஜாதி மனோபாவம் மிக்க கூலிப்படை கலாச்சாரம் இருக்கிறதா ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. ஆமாம், இப்போ என்ன சொன்னேன், ஆமாம், எங்கே எவனா கூலி கொடுத்தான்னா போவோம், 1 லட்சம் ஒரு கொலைக்கு 1 லட்சம் ரூபா கொடுத்தா போதும்ன்ட்டு தயாராக இருக்கான் இளைஞர்கள். 1 லட்சங்கிறது அவனுக்கு பெரிய தொகையாக பார்க்குறான். அவனுக்கு வேற வருமானம் என்ன இருக்கு? அவன் நிலத்தை விட்டு அவனுக்கு பிச்சாச்சே. இந்த கேடுகட்ட கல்வி மூலம் நிலத்துக்கு நோக்கி போகக்கூடாது, அது கேவலம். ஆடுகள் வளர்க்காத, ஆடு மாடு மேய்க்க தான் லாய்க்கு அப்படிங்கிற ஒரு கலாச்சாரத்தை கொடுத்து வச்சுருக்கோம். அருவாளத்துக்கு ஒருத்தனை வெட்டியாக நெஞ்ச நிமித்தி தெரியலாங்கிற ஒரு பண்பாடை வளர்த்து வச்சுருக்கோமே நம்ம. சாப்பாடு இல்லாமல் சாகிறோம்ல. எங்கள் அம்மா அப்பா நான் தலைமுறை வாழ்க்கை இருந்தனால அவங்க 2 பேருமே பட்டினியில் தான் செத்தாங்க. எங்கள் அப்பா கல் உடைச்சிக்கிட்டே இருந்தார், கல்லடிக்கும் தொழிலாளி. எங்கள் அம்மா களை எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. இது தான் வாழ்க்கை நிலை. ஒரு 10க்கு 10 ஓட்டு வீட்டில் தான் நான் பிறந்து வளர்ந்துறேன். ஏழ்மை தான். நான் இங்கிட்டு இதன் மூலம் சமூகத்தை மாற்றிட்டு எல்லாத்தையும் சரி பண்ணிடலான்னு முட்டாள்தனமாக நினச்சி வேகமாக வந்ததன் விளைவு அவங்க பட்டினிலே செத்தாங்க. பட்டினி சேவைகள் தொடர்ந்துட்டு தானே இருக்குது. லாரி வச்சு அடிக்கிறது சாகிறத விட பட்டினியில் சாகிறது பெட்டரா?